டாக்டர் அர்ஜுனாவாக இருக்கட்டும், டாக்டர் செந்தூரனாக இருக்கட்டும், டாக்டர் சத்யமூர்த்தியாக இருக்கட்டும், ஏனைய அனைத்து வைத்தியர்களுக்கு இடையிலான கருத்து முரண்பாடு தொடர்ச்சியாக நீண்டு கொண்டு போகிறது. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் ஒரு முக்கியமான ஒரு தகவலோட இணைஞ்சிருக்கிறேன். அதில் குறிப்பாக சாவோச்சேரி வைத்தியசாலையில் இடம்பெற்ற போராட்டத்தின் அடிப்படையில் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு நீதிமன்றத்தினால் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்குகளில் அவருக்கு இலவசமாக இந்த நீதிமன்ற வழக்குகளில் தான் உதவி செய்வதாக கூறிய சட்டத்தரணி செலஸ்டின் அண்ணா அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய நாளில் ஒரு கருத்து பதிவு தன்னுடைய ஃபேஸ்புக் தளத்தில் பதிவிட்டிருந்தார். அந்த பதிவை பற்றி தான் நாங்கள் இன்றைய நாளில் கதைக்க போகிறோம். அதுலேயும் அவர் குறிப்பாக சொல்ல வந்த விடயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ வைத்தியர்களுக்கிடையே ஏற்படுகின்ற அந்த முரண்பாடு மாறி மாறி அவங்க தங்களுடைய ஃபேஸ்புக் தளங்களில் பதிவுகளை பதிவிடுறது, அவரை இவர் தாக்குறது, இவரை அவர் தாக்குறது, அப்படியான விடயங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருப்பதாகவும் இது உண்மையிலே சமூகத்துக்கு ஒரு அழகான விடயமாக இருக்காது என்ற இதில் குறிப்பிட்டு சொல்லிக்கிறாரு. அதாவது வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் மன்னாரில் இடம்பெற்ற அந்த 27 வயது மதிக்கத்தக்க பெண்ணுக்கான அந்த நீதியை அவர் பெற்றுத்தர அங்கே போய் அவருக்கு நீதிமன்ற வழக்குகள் இடம்பெற்றது. அதற்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெண்ணுக்கான நீதியை நீதிமன்றமே பார்த்து கொள்ளும் என்ற ரீதியில் ஒப்படைக்கப்பட்டது. இதன் ரீதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா இந்த பிரச்சனையிலிருந்து விலகி இருந்தார். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே வழக்குகள் இருக்கிறதால இதில் தான் மறுபடியும் உள்நுழைவதனால தனக்கு மேலும் நீதிமன்ற வழக்குகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற ரீதியில் ஒதுங்கி இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இது மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விடயம். அந்த ரீதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களால் அவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லைன்னு சொல்லி மக்கள் ஒரு போராட்டத்தை ஒரு அமைதி வழியில் நேற்றைய நாளில் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தாங்க. இந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு அலையா விருந்தாளியாக திடீரென வந்த வைத்தியர் செந்தூரன் அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா தான் உண்ணாவிரதம் இருக்க போதாக ஒரு பதிவை போட்டு மக்கள் வீடியோ பதிவுகள் நாங்களும் போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ஒரு போஸ்ட் போட்டார். வைத்தியர் செந்தூரன்னா நீங்கள் இங்கே எதுக்காக நிற்கிறீங்கன்னு தெரியும், நீங்கள் உங்க எதுக்காக நிற்கிறீங்கன்னு சொல்லி மக்களுக்கு தெரிஞ்சா அவங்களை விரட்டி அடிப்பாங்க. அதனால உங்களுக்கு நீங்கள் இந்த இதெல்லாம் உங்களோட பேனரையும் சுத்தி காட்டி நீங்கள் வேலைக்கு வீட்டை போறது நல்லது, இந்த இடத்தை விட்டு விலகி போறது நல்லது என்று சொல்லி ஒரு தகவலை சொல்லியிருந்தார். இதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னா பல்வேறுபட்ட லைவ் வீடியோக்கள் வருவதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதன் பிற்பாடு இந்த போராட்டத்தை நான் நிறைவு செய்கிறேன் என்று சொல்லி வைத்தியர் செந்தூரன் அவர்கள் தன்னுடைய பேஸ்புக் தளத்தில் மறுபடியும் ஒரு வீடியோ போடுறாரு. இன்றைய நாளில் விடியலிருந்து நாங்கள் பின்னரை மாலை வரைக்கும் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டிருந்தோம். இதில் 4 பேர் அவங்களுடைய இடைக்கால வேலை நிறுத்தத்தை அவங்களுக்கான வேலை நிறுத்தம் அரசாங்கத்தால் வழங்கப்பட்டிருக்கின்றது. வைத்தியருக்கான வேலை நிறுத்தம் இன்னும் வழங்கப்படவில்லை என்று சொல்லி ஒரு பதிவை போட மீண்டும் மறுபடியுமாக வைத்தியர் அர்ச்சுனா போஸ்டர்கள் போடக்கூடியதை பார்க்கக்கூடிய மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத வேலை, இது என்னோட வேலை, செந்தூரனா இது என்னோட வேலை, அதை நான் பார்த்துக்கொள்றேன் அப்படின்ற மாதிரியா மாறி மாறி கருத்துக்களை பகிர்ந்து கொள்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த கருத்துக்களை பார்த்த செலஸ்டின் அண்ணா சட்டத்திரணி அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய பக்கத்தில் இப்படி ஒரு கருத்தை முன்வச்சிக்கிறாரு. வைத்தியர்கள் என்பவர்கள் சமூகத்துக்கு ஒரு முக்கியமானவர்கள். இவர்கள் தேவையில்லாம தங்களுக்குள்ளே கருத்துக்களை எதிர்மறையாக கதைத்து கொண்டு இருப்பது வைத்தியர் செந்தூரனாக இருக்கலாம், வைத்தியர் அர்ச்சுனாவாக இருக்கலாம். நீங்கள் மக்களுக்காக சேவை தான் செய்யணும். ஆனால் நீங்கள் இப்படி கருத்து முரண்பாடாக சமூகத்துக்கு நீங்களே சண்டையிட்டு கொண்டு பிரிந்து செலுக்கிறது எந்த விதத்திலையும் நியாயமே இல்லை. நீங்கள் இப்படியான இதுகளை தவிர்த்து கொள்ளுமாறு செலஸ்டின் அண்ணா சட்டத்தரணி அவர்கள் ஒரு கருத்தாக தன்னுடைய பேஸ்புக் தளத்தில் அதை பதிவிட்டிருக்காரு. அந்த பதிவை உங்களோட இணைக்கிறேன், பாருங்க, பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இதுல யார் செய்தது சரி யார் செய்தது பிள்ளை என்றது தாண்டி சட்டத்தரணி கூறியதுதான் உண்மையிலே அர்ச்சுனா ராமநாதன் ஆரம்பித்த பிரச்சனைக்கு வைத்தியர் செந்தூரன் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவர் வந்ததுக்கான காரணம் எல்லோருக்குமே தெரியும். நேற்றைய நாளில் நாங்கள் நிறைய விடயங்களை கதைச்சிருக்கிறோம். உங்களுக்கே தெரியும் எதற்காக அவர் வந்திருந்தார். ஒரு கண்துடைப்பு வேலையாக
வந்திருக்கலாம்ன்றதை வந்து நேற்றைய நாளில் வந்து அம்பலமாக தெரிஞ்சதுன்றதை வந்து உண்மையான ஒரு விடயம். ஆகவே சட்டத்தரணி கூறியது உண்மையிலே ஒரு பொது நோக்காக நான் இதை பார்க்குறேன். அவர் கூறியது உண்மையிலே ஒரு சரியான ஒரு விடயம். உண்மையிலே வந்து கருத்துக்களை மாறி மாறி சண்டையிடுவதில் வந்து எந்தவித பயனுமே கிடையாது, மக்களுக்கும் பயனும் எதுவுமே கிடையாது என்றது உண்மையான ஒரு விடயம். பாருங்க, அவருடைய காணொலியை வந்து பாருங்க, பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்க. வணக்கம். இந்த வைத்தியர்களுக்கு இடையிலான கருத்து முரண்பாடு தொடர்ச்சியாக நீண்டு கொண்டு போகிறது. ஒருவர் மாறி ஒருவர் அடிக்கடி வீடியோக்களில் வருகிறார்கள். ஆனால் யாரையும் நாங்கள் கண்மூடித்தனமாக யாரையும் குற்றம் சாட்ட முடியாது. அனைத்து வைத்தியர்களும், வடபகுதியை சேர்ந்த அனைத்து வைத்தியர்களும், கிழக்குட்பட அனைத்து தமிழ் வைத்தியர்களும் மக்களுடைய சுகாதாரம், மக்களுடைய மருத்துவ தேவைகளை பூரணமாக கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அனைவரும் சேர்ந்து செயற்பட வேண்டும். அதைத்தான் மக்களும் எதிர்பார்க்கிறார்கள், நாங்களும் எதிர்பார்க்கிறோம். ஆகையால் எங்களுடைய டாக்டர் அர்ஜுனாவாக இருக்கட்டும், டாக்டர் செந்தூரனாக இருக்கட்டும், டாக்டர் சத்யமூர்த்தியாக இருக்கட்டும், ஏனைய அனைத்து வைத்தியர்களும் ஒரே நோக்கத்துடன் மக்களுக்கு தேவையான மருத்துவ உதவியை உரிய முறையிலும் சிறப்பான முறையிலும் கொடுப்பதற்கு தேவையான முயற்சிகளை ஒருமனதாக ஒன்றுபட்டு நாங்கள் செயற்பட வேண்டும். அதற்காக மக்களும் ஆதரவளிப்பார்கள். கருத்து முரண்பாடுகளை களைந்துவிட்டு நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி தேர்ந்தெடுப்போம். நன்றி. மற்றும் ஒரு விடயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு பாடசாலையில் நான் நினைக்கிறேன் ஆவரங்கால் அந்த பிரதேசங்களையாக கூட இருக்கலாம். ஏன்னா அப்படி ஒரு ஃபேஸ்புக் தளத்தில் இருந்து தான் இந்த ஒரு பதிவு வந்து நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஆவரங்கால பிரதேசங்கள் அங்கால சைடு ஒரு பாடசாலை, பொதுவாக ஒரு பாடசாலையில் சிறுவர்களுக்கான இந்த வினோத உடை போட்டி என்றது வந்து நடக்கும். கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. உங்களோட குழந்தைகளை வந்து தயார்படுத்தி அவர்கள் வந்து ஒரு மகாத்மா காந்தியோ, ஒரு விவேகானந்தரோ, இல்லாட்டி ஒரு வைத்தியராக, ஒரு சட்டத்திறனியாகவோ, ஒரு பாரதியார் அப்படியான ஒவ்வொரு பெரியவர்களுடைய வேடங்களை வந்து அவர்களுக்கு வந்து அணிவித்து அவங்க வந்து நடுவர்கள் அல்லது ஆசிரியர்கள் வந்து கேட்கின்ற கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்லுவாங்க. இல்லையென்றா அவங்க தாங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுவாங்க. அப்படியான விடயங்கள் வந்து பாடசாலைகள் நடக்கின்ற ஒரு சாதாரணமான ஒரு விடயம் என்று சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக பெற்றோர்கள் அழகாகவே அந்த குழந்தைகளை வந்து தயார்படுத்தி அவர்கள் அந்த வேடத்துக்கு ஏற்ற மாதிரியே வந்து அதற்குரிய பொருட்கள் எல்லாமே வந்து கொடுத்து அந்த வினோத போட்டிக்கு வந்து தயார்படுத்துவது வளமை. அப்படியாக ஒரு பாடசாலையில் வந்து எங்களுடைய வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவை போன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வினோதையோட போட்டியில் கோட் சூட் போட்டுக்கொண்டு, டை கட்டி கொண்டு, கண்ணாடியும் போட்டுக்கொண்டு, கழுத்தில் ஒரு அந்த டாக்டர் கூட டெஸ்ட் பண்ணுற இது போட்டுக்கொண்டு ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் கேட்குற, நீங்கள் யார் என்று கேட்குற நடுவர் வந்து நீங்கள் யார் என்று கேட்க, நான் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா, மெடிக்கல் சூப்பரண்டன்ட் சாவச்சேரி அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை அழகாக அது கேட்கின்ற கேள்விகள் ஒவ்வொன்றுக்குமே வந்து அழகாக பதில் சொல்கின்ற ஒரு காணொலி வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. அந்த காணொலியை வந்து இணைக்கிறேன் பாருங்க. உண்மையிலே வந்து வைத்தியர் ராமநாதன் அவர்கள் வந்து ஒரு கதைச்சா இப்படி கதைப்பாரோ அதே தோணியில், அதே ஸ்டைலில், அதே நடை உடை பாவனையில் அந்த ஒரு குழந்தை பிள்ளை, ஒரு 2 வயதோ 3 வயதோ 4 வயதோ 5 வயது பிள்ளை தான் அவ்வளவு அழகாக கதைக்கின்றது. இந்த காணொலியை வந்து இணைக்கிறேன்னு பாருங்க. பார்த்துட்டு இதனுடைய கருத்துக்களையும் வந்து நீங்க மறக்காம சொல்லுங்க. Who are you? I am Rajna. Why are you here? And look at the door. What advice? Take the money free for you. Not get money. Why? Because it is your right. What else?